நடிகரும் சமூக சேவகருமான பாலா நடிப்புல வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படம் வெற்றிகரமாக திரையரங்குகள்ல ஓடிக்கொண்டிருக்கு. இந்த படத்திற்கு தமிழகம் முழுக்கவே நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்காம். இந்த நிலையில இந்த படத்துடைய பாக்ஸ் ஆபீஸ் நிலவரம் வெளியாகி இருக்கு. ரிலீஸ் ஆன முதல் 3 நாட்கள்ல மட்டுமே ரூபாய் 3 கோடி வசூலித்திருக்காம் இந்த படம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 65 லட்சத்திற்கும் மேல வசூல கொடுத்திருக்கா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சேலம்ல புதிய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள திரையரங்கிற்கு காந்தி கண்ணாடி படம் பார்க்க நடிகர் பாலா அவர்களுமே வந்திருந்தாரு. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் பாலா சொல்லும் பொழுது, தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகவும் நன்றி. நான் இந்த இடத்துல இருப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் முக்கிய காரணம். நான் இங்கே இருக்க காரணம் தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சை தான். கடைசி வரை அவங்களுக்கு நன்றியாக இருப்பேன். திரைப்படம் வெளியான பொழுது குறைந்த திரையரங்குகள் மட்டுமே கிடைத்தது. ஆனால் படத்திற்கு வந்த ரெஸ்பான்ஸை அடுத்து அடுத்தடுத்து நிறைய திரையரங்குகள் எக்ஸ்ட்ராவாச்சு. ஆகையால பாத்தீங்கன்னா கூடுதலாக படத்துடைய வசூலுமே இருக்கும் அப்படின்றத மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருந்தாரு. சோ இந்த படத்திற்கும் சரி, பாலா செய்யற நல்ல உதவிகளுக்கும் சரி, பல பிரபலங்கள் இவரை நேரில் அழைத்து பாராட்டியுமே இருந்தாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா தாவேக கட்சி தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் பாலா அவர்களை நேரில் அழைத்து பாராட்டியுமே இருக்காராம். சோ படத்திற்கு பாராட்டு தெரிவித்தது மட்டுமல்லாமல் இவர் செய்யற நல்ல உதவிகளுக்கு ஊக்கத்தொகையாக ஒரு அமௌண்ட் ஒன்றை கொடுத்திருக்காரு. இந்த தகவல் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.